வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த வாரமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காதுதாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்து ஒரு சில தினங்களை கழித்தவர்களாக வீற்றிருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்திற்கான ஹிஜ்ரி ஆண்டிற்கான முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகம் இந்த முஹர்ரம் மாதத்தில் பலவிதமான நடவடிக்கைகளையும் பலவிதமான ஞாபகார்த்த நிகழ்வுகளையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, இன்றைய முஸ்லிம் சமூகம் இந்த முஹர்ரம் மாதத்தோடு எப்படி நடந்து கொள்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை இன்றைய தினம் எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே இஸ்லாத்தின் பார்வையில் மாதங்கள் என்று சொல்வது 12 மாதங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தானோ அந்த நாளிலிருந்து இந்த உலகம் சுற்றுவட்டத்தில் இயங்குவதற்காக 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தில், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகத் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமிகளை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டிலே மாதங்களின் எண்ணிக்கைகள் 12ஆக இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் இந்த உலகத்தின் சுற்றோட்டத்தை வைத்து மாதங்களை 12 மாதங்களாக வைத்திருப்பதோடு அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறந்த மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸமானு கத் இஸ்ததார கஹைஅதிஹி யௌம கலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து இந்த உலகம் அப்படியே சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன்.
ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. மின்னா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்ததாக இருக்கின்றன. சலாசத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். துல்கஅதாவும் அதற்கு அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவும் அதற்கு அடுத்த மாதமாக நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதமும் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த 3 மாதங்கள். வரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாதல் ஆகிராவுக்கும் ஷஅபான் மாதத்துக்கும் இடையில் வரக்கூடிய ரஜப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதம். இந்த 3 மாதங்களும் இஸ்லாம் சங்கைப்படுத்திய மாதம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி புகாரியிலே 3197வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக என்ன சொல்லுகின்றார்கள்? வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. அதில் 4 மாதங்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய மாதங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதங்களின் வரிசையில் நாங்கள் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், குர்ஆனும் ஹதீஸும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னென்ன சிறப்புகளை மாதங்களுக்கு சொன்னார்களோ, நாட்களை குறிப்பிட்டு என்னென்ன சிறப்புகளை சொன்னார்களோ அந்த இடங்களோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். நாங்களாக ஒரு மாதத்தை சிறப்பிப்பதோ, நாங்களாக விரும்பிய ஒரு நாளை சிறப்பிப்பதோ இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சுகின்ற ஒரு செயலாக இருக்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் இந்த 4 மாதங்களையும் இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறது? நானும் நீங்கள் நினைச்ச வணக்கங்களை எல்லாம் உருவாக்கி, நினைத்த விழாக்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கா என்றால் அதற்கு அல்ல. மாறாக எந்த அடிப்படையில் அது கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்கிற பொழுது சூரத்துல் பக்கராவுடைய 217வது வசனம், சூரத்துல் பக்கராவுடைய 217வது வசனம் என்ன சொல்லுகின்றது? யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த சமூகம் இருக்குதல்லவா, முஷ்ரிக் சமூகம், மக்காவில் வாழ்ந்த இணை வைக்கிற சமூகம், அந்த இணை வைக்கிற சமூகம் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினாங்க. எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? அந்த 4 மாதங்களையும் யுத்தம் செய்ய மாட்டாங்க. அந்த 4 மாதங்களையும் இன்னொரு சமூகத்தாரோடு யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சு போட்டு அந்த 4 மாதத்திலும் சமாதானத்தை கடைபிடிப்பாங்க. எனவே அந்த சமூகம் என்ன செய்கிறது? நபிகளாரிடத்தில் வந்து அந்த சங்கை பொருந்திய 4 மாதங்களை பத்தி கேட்கிறாங்க. கேட்ட நேரம் அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். அன்றைய மக்கா சமூகம், அன்றைய ஜாஹிலிய சமூகம் எப்படி அந்த 4 மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த சங்கை மிகு மாதங்களில் யுத்தம் புரிவது பெரும் பாவமாகும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த 4 மாதங்கள் எந்த அடிப்படையில் சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 4 மாதங்களுக்குள்ள சிறப்பு எந்த அடிப்படையில் தெரியுமா? அந்த மாதத்துல யுத்தம் ஆரம்பிக்கவும் கூடாது, யுத்தம் செய்யவும் கூடாது. எனவே அந்த ஒரு அடிப்படையில தான் அந்த 4 மாதங்களுக்கும் சிறப்பு இருக்குதே தவிர நானும் நீங்கள் நினைச்ச வணக்கங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி நினைச்ச மாதிரி அந்த மாதத்தை என்ன செய்யறதுக்கு கொண்டாடுவதற்கு அல்ல என்பதையும் ஒரு அடிப்படை செய்தியாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மாதங்களை பற்றி அந்த அடிப்படையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இந்த முஹர்ரம் மாதம், அந்த சங்கை மிகு 4 மாதங்களுள் முஹர்ரம் மாதம் என்பது ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகத்துடைய அந்த 12 மாதங்களுள் முதல் மாதமாக இருக்கிறது. அது எப்படி வந்தது? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது தினம், முஹர்ரம் மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டு விட்டால் அந்த முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது நாளை புது வருடமாக கொண்டாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, அரபு நாடுகளிலும் சரி, முஸ்லிம் சமூகம் அந்த தினத்தை ஒரு புது வருட தினமாக கொண்டாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது தினத்தை கொண்டாடுவதற்கு ஏதாவது அடிப்படைகள் இருக்கிறதா? சஹாபாக்கள் அந்த நாளை கொண்டாடி புது வருடத்தை ஆரம்பித்தார்களா?
என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த முஹர்ரம் மாதம் ஏன் புது வருடமாக ஆக்கப்பட்டது என்றால், அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, வருடத்துக்கு 12 மாதம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபிகளார் ஹதீஸிலும் சொன்னார்கள். ஒரு மாதம் என்பது 29 நாள் அல்லது 30 நாள் என்று சொன்னார்கள். எனவே 29 நாள் படியோ அல்லது 30 நாள் படியோ 12 மாதங்களை கடந்தா ஏதோ ஒரு மாதம் ரொட்டேஷன் சுத்தி சுத்தி வரணுமா இல்லையா? எனவே முஸ்லிம் சமூகம் வளர்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அப்படியே பெருகி போயிடுது. பெருகி போனா என்ன செய்யணும்? முஸ்லிம்களுக்கு ஒரு திகதி கணிப்பீடு வரணுமா இல்லையா? இந்த வருடத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு இடம் வரணுமா இல்லையா? அல்லது சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறதா என்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை வச்சாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடத்தில் ஒரு மசூரா வைக்கப்படுகிறது. நம்ம இந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தை இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாதமா ஆக்கினா நல்லமே என்று மசூரா சொல்கிற பொழுது இது எப்ப நடக்குது? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். நபிகளார் மௌத்தா போய், அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தா போய், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆலோசனை வைக்கப்படுது. காரணம் என்னவென்றால், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் நல்லா வளர்ந்த ஒரு காலம். இந்த கட்டத்தில் தான் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சஹாபாக்களோட ஆலோசனை பண்ணினாங்க. தண்ட மஷூரா சபையில இந்த செய்தியை போட்டு ஆலோசனை பண்ணினாங்க. அதுல என்னென்ன முடிவுகள் வைக்கப்பட்டது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தாங்க தானே, அந்த காலத்தை அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்து நம்மள கணிப்பீட்டை வச்சுக்கொள்வோம். இன்னும் சிலர் சொல்றாங்க, நபிகளார் மௌத்தா போன நாள் இருக்குத்தானே, அந்த ஆண்ட முதல் ஆண்டாக எடுத்து நம்மட வருஷத்தை கணிப்பிடுவோம். இன்னும் சிலர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த நாடான மக்கா நகரை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் தானே, அந்த நிகழ்வு நடந்த வருடத்தை முதல் வருடமாக எடுத்து நாங்க என்ன செய்வோம், நம்மட வருஷ கணிப்பீடு நம்ம எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆலோசனை வைக்கப்படுது. இது எப்ப வைக்கப்படுது நல்லா விளங்கிக்கங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு என்ன பார்க்கறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலம் இருக்குதானே, மதீனாவுக்கு வந்த அந்த வருஷத்தை ஹிஜ்ரி வருடத்தின் முதல் வருடமா ஆக்கினாங்க. கழிஞ்சி பல வருஷம் ஆவிடுது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் அப்படிதானே ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு பின்னாலதான் இந்த முடிவு எடுக்கப்படுது. எந்த முடிவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க பாருங்க, ஹிஜ்ரத் செஞ்சு. அந்த நிகழ்வு எந்த ஆண்டுல நடந்ததோ அந்த ஆண்ட முதல் வருஷமா எடுத்தாங்க. ஏடு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தால், ரசூலுல்லாஹ் மக்காவுடைய காலத்துல இஸ்லாத்தை பேசினாலும் கூட இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கல்ல, அப்படிதானே? சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ அப்பதான் இஸ்லாத்துக்கு என்ன கிடைக்குது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்த வருஷத்தை முதன்மையாக வச்சு ஹிஜ்ரி வருஷம் ஆரம்பிச்சாங்க. விளங்குதா உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் ஹிஜ்ரத் செஞ்சு 12 வருடங்களுக்கு பின்னால்தான் அந்த வருஷத்தை வச்சு முதல் வருஷம் எடுப்போம் முடிவெடுத்திருந்தா எப்படி சஹாபாக்கள் கொண்டாடி இருக்கலாம்? அப்படிதானே? எனவே சஹாபாக்கள் என்ன செய்யல, இந்த ஹிஜ்ரி ஆண்டை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கல்ல, புது வருஷ விழா ஒன்றை எடுக்கல, மாறாக திகதி கணிப்பீட்டை ஓர்டர் பண்றதுக்கும் ஒரு வருடத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கும் ஒரு வசதிக்காகத்தான் இந்த ஹிஜ்ரி வருஷத்தை ஆரம்பிச்சார்களே தவிர, முஹர்ரம் மாதத்தை வச்சு ஆரம்பித்தார்களே தவிர, நபிகளாரோ சஹாபாக்களோ முஹர்ரம் மாதத்தின் முதலாவது தினத்தை புது வருடம் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக என்ன செய்யவில்லை, எடுக்கவில்லை என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ் புகாரில 3934வது ஹதீஸா உங்களுக்கு பார்க்கலாம். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து நோக்கினா யாருமே முஹர்ரம் மாதத்திலே முதலாவது தினத்தை புது வருடமாக கொண்டாடினது என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக்கிட்டு இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஒரு நாளை கொண்டாடுறது நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய நாட்டு வளமைக்கு அதை செஞ்சு கொள்ளலாம், அதுல மார்க்கம் தடையிடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்,
ஒரு பெருநாள் தினத்தை உருவாக்குவது என்பது, ஒரு சந்தோஷ தினத்தை உருவாக்குவது என்பது அது அல்லாஹ்வுடைய தூதருடைய அடிப்படை விஷயம். நமக்கு அந்த விவகாரத்தில் என்ன செய்ய முடியாது, கையடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய டேட்டுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர் தினம் கொண்டாடணுமா, சிறுவர் தினம் கொண்டாடணுமா, வயோதிபர் தினம் கொண்டாடணுமா, ஆசிரியர் தினம் கொண்டாடணுமா, மாணவர் தினம் கொண்டாடணுமா. இந்த உலகத்தில் இருக்கிற சடவார உலகம் என்னென்ன தினங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த தினங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு தினத்தை கொண்டாடலாமா என்று கேட்டால் கொண்டாடக்கூடாது. ஏன்? ஒரு தினத்தை கொண்டாட்டத்துக்குரிய தினமா ஆக்குவது யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது. எனவே நம்ம நினைச்ச ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கொண்டாடுவதற்குரிய ஒரு திருநாளாக ஒரு பெருநாளாக ஆக்க முடியாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வாங்கின அடிப்படை நல்லா விளங்கிக்கங்க. என்ன முஸ்லிம் பாடசாலைகள்ல இருக்கிற அகதியாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, இன்டர்நேஷனல் டே ஒன்றை கொண்டாடுறாங்க, இஸ்லாமிக் டே ஒன்றை கொண்டாடுறாங்க, சிறுவர் தினம் முதியோர் தினம் எல்லாம் கொண்டாடுறாங்க. இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணானது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தினத்தை கொண்டாட்டத்துக்குரிய தினமாக ஆக்குவது, விழாவுக்குரிய தினமாக ஆக்குவது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம், அபூதாவுதுல 1134வது ஹதீஸ், அபூதாவுதுல 1134வது ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. வந்த நேரம் மதீனாவில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, அவர்களுக்கு 2 நாட்கள் இருந்தன. அந்த 2 நாளிலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? விழா எடுத்துக் கொள்வார்கள். 2 நாளை குறிப்பிட்டு வச்சு அவர்கள் விழா எடுத்துக் கொள்வார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த 2 நாள் என்ன நாள் என்று கேட்கும் பொழுது சொல்றாங்க, குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, இந்த 2 நாள் இருக்குதானே நம்ம ஜாஹிலியா காலத்துல இந்த 2 நாளில தான் என்ன செய்வோம், கொண்டாட்டத்தை வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகளார் என்ன செஞ்சிருக்கலாம், அதை அப்படியே அங்கீகரிச்சிருந்தா நமக்கு நினைச்ச நாள கொண்டாடிட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹ் உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க, இன்னல்லாஹ கது அபுதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிற 2 நாள் இருக்குது பாருங்க, அந்த 2 நாளையும் விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த 2 நாளையும் தான் கொண்டாடுகிற நாளாக எடுக்க வேண்டும் என்று யௌமுல் அதஹா ஹஜ் பெருநாளுடைய தினத்தையும் யௌமுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தினத்தையும் நபிகளார் என்ன செய்றாங்க, அடையாளப்படுத்தி கொடுக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல நீங்க நல்லா விளங்கிக்கங்க, அன்றைய சமூகம் வழக்கத்துல 2 நாளை கொண்டாடி வருது. நபிகளார் என்ன சொல்றாங்க, அந்த 2 நாளை விட சிறந்த 2 நாளை அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான், அதைத்தான் நீங்க கொண்டாடணும் ரசூலுல்லாஹ் சொல்றதாக இருந்தா அதுல இருந்து என்ன விளங்குது, ஒரு நாளை கொண்டாட்டத்துக்குரிய நாளாக எடுப்பது, விழாவுக்குரிய நாளாக எடுப்பது அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது. நானும் நீங்கள் நினைச்ச நாள் என்ன செய்ய முடியாது, விழா கொண்டாடுவதற்கு எடுக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டால் முஹர்ரம் மாதத்தின் முதல் தினத்தை புது வருட தினமாக எடுக்கலாமா என்ற அந்த கேள்விக்கு என்ன செஞ்சிடும், பதில் கிடைச்சிடும். முதலாவது விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதத்தை காட்டினாங்க. 12 மாதம் நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. அன்றைய மக்கா சமூகம் கூட முஹர்ரம் மாதத்தை தான் முதல் மாதமாக வச்சிருந்தது. ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? ரசூல் ஜாஹிலியா கால வரலாற்றை பிரட்டினா முஹர்ரம் மாதத்தை தான் அந்த சமூகம் முதல் வருஷமா வச்சிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய வருட கணிப்பீட்டை ஆரம்பிப்பதற்கு முஹர்ரம் மாதத்தை ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன ஆண்டு இருக்குது பாருங்க, அந்த ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரத்தை வச்சு ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் செஞ்சதே தவிர இல்லாத ஒரு மாதத்தை உருவாக்கவும் இல்லை, அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாத ஒரு நடைமுறை என்ன செய்யவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை. செஞ்ச வேலை என்ன, நபிகளாருடைய காலத்தில் இருந்தே நம்ம சொல்றோம் தானே, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டு 13 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்களா இல்லையா? 13 வருஷம் கணிப்பிடுறதாக இருந்தா ஆரம்ப முடிவு இருந்திருக்கணுமா இல்லையா? நபிகளாருடைய காலத்துல ஆரம்ப முடிவு இருந்தது, அதுல சந்தேகம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல செஞ்ச வேலை என்ன கேட்டா, எந்த ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போனார்களோ அந்த ஆண்ட விளங்குதா, அந்த ஆண்டுடைய முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமா வச்சு என்ன செஞ்சாங்க,
அவ்வளவுதான் நடந்தது. அதைத்தான் ஆரம்பிச்சார்களே தவிர, ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எப்ப ஹிஜ்ரத்து போனாங்க? வரலாறு படிச்ச எல்லாருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ் முஹர்ரம் மாதத்துல ஹிஜ்ரத்து போகல. சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனதை வச்சு தான் புது வருஷத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படி அல்ல. எந்த ஆண்டில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனாங்களோ அந்த ஆண்ட முதல் ஆண்டா ஆக்கினாங்க. அதிலிருந்து தான் 1434 ஆண்டுல காலடி வச்சிருக்கிறோம் நம்ம. விளங்குதா? எனவே ரசூலுல்லாஹ் எப்ப ஹிஜ்ரத்து போனாங்கன்னு பார்த்தா முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் ரசூல் எங்க போன? மதீனாவுக்கு போன. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரபியுல் அவ்வலை வச்சு புது வருஷம் ஆரம்பிக்கல. அன்றைய நடைமுறையில இருந்தது முஹர்ரம் மாதம் முதல் மாதம். அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்தாங்களே தவிர முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக்கவும் இல்ல. விளங்குதா? எனவே இந்த ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முஹர்ரம் மாதம் முதல் மாதமாகத்தான் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் கொண்டாடல, சஹாபாக்கள் கொண்டாடல, யாரும் கொண்டாடினத ரசூல் அங்கீகரிக்கவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு பின்னால, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனால 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு பின்னால அபூபக்கர் 2 வருஷம் ஆட்சி பண்ணினாங்க. அதுக்கு பிறகு உமர் ஆட்சி காலம் வருது. கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு பின்னாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவு எடுக்கிறாங்க? நம்மட இஸ்லாமிய அந்த கணக்கு முறையை எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறது என்று முடிவு பண்ணி நபிகளார் எந்த ஆண்டுல ஹிஜ்ரத்து போனாங்களோ அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு முதல் ஆண்டு ஆக்கினாங்க. விளங்குதா? அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னால் உள்ள 13 வருஷத்துக்கு எப்படி தெரியுமா போடுவாங்க? ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டு முதல் ஆண்டு, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டவன் 2வது ஆண்டு, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டவன் 10வது ஆண்டு, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டவன் 13வது ஆண்டில் இந்த நிகழ்வு நடந்தது என்று வரலாற்றில் எழுதுவாங்க. அதுக்கு பின்னால் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? ஹிஜ்ரி 1வது ஆண்டில் இது நடந்தது, ஹிஜ்ரி 2வது ஆண்டில் இது நடந்ததுன்னு என்ன செய்வாங்க? வரலாற்றுல எழுதுவாங்க. எனவே முஸ்லிம் சமூகம் வளர்ச்சி பெறுகிற பொழுது இந்த ஒரு திட்டம் வர வேண்டி இருக்குது. அதனால ஆட்சியில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வரலாற்று ரீதியாக நபிகளாரோ சஹாபாக்களோ இமாம்களோ யாரும் என்ன செய்யல, இந்த முஹர்ரம் மாதத்தின் 1வது தினத்தை புது வருட தினம் என்று கொண்டாடவில்லை என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷங்களை நாட்களை வச்சு விழாக்களை ஏற்படுத்துறது யாரோட அடிப்படை? இது சஹாபாக்களோட அடிப்படையா? இது முஸ்லிம்களுடைய நடைமுறையா என்று சொன்னால் இது முஸ்லிம்களுடைய நடைமுறை அல்ல. யூத நசாராக்களுடைய நடைமுறை தான். நினைச்சதெல்லாம் மார்க்கத்துல புகுத்துவாங்க, பித்அத் உருவாக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராததை எல்லாம் மார்க்கத்துல புகுத்துற பண்பு யாரோட பண்பு தெரியுமா? அது யூதர்களுடைய பண்பு. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் புகாரில 45வது ஹதீஸா வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதன் வருகிறான். ஒரு யூதன் வந்து என்ன சொல்லுகின்றான்? யா அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய அமீரே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, உங்கள குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை நீங்க ஓதி கொண்டிருக்கிறீங்க. லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், யஹூதி சமூகத்துக்கு அந்த வசனம் இறங்கி இருந்தால் லத்தகத்னா தாலிகல் யௌம ஈதன், அந்த நாளை நாங்க ஒரு விழாவா எடுத்திருப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப யூதர்களோட பண்பு என்ன? அவங்க நினைச்ச நாள பெருநாளா எடுத்துக்கொள்வாங்க, நினைச்ச நாள சிறந்த நாளா. இது யூதர்களோட பண்பு. எப்படி சொல்றாங்க? உங்களோட வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை நீங்க ஓதிக்கொண்டிருக்கிறீங்க, அது யூத சமூகத்துக்கு இறங்கி இருந்தால் இறங்கின நாளை நாங்க விழா கொண்டாடி இருப்போம், அதை நாங்க பெருநாளா ஈதாக எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஐயு ஆயத்தின், அது என்ன வசனம்னு கேட்கும் பொழுது சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பூரணமாக்கப்பட்டு விட்டது. அது முக்கியமான வசனமா இல்லையா? முக்கியமான வசனமா இல்லையா? அதனால யூதன் சொல்றான், அந்த நாளை நம்ம பெருநாளா எடுத்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? பாருங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதையும் கூட்டவும் இல்லை, எதையும் குறைக்கவும் இல்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க? கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கத் அரஃப்னா தாலிகல் யௌம், அந்த வசனம் எந்த நாளையில் இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும். வல் மக்கான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
எந்த இடத்தில் அந்த வசனம் இறங்கியது நாளும் தெரியும், இடமும் தெரியும். எப்ப தெரியுமா? வஹுவ காயிமும் பி அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது. யௌமுல் ஜும்ஆ, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளையில இறங்கியது. இப்ப துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் இறங்கியது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு தெளிவா வழங்கி வச்சிருந்தாங்க. ஆனா விழா கொண்டாடினாங்களா? யூதர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க இறங்கியிருந்தா, எங்களுக்கு இறங்கியிருந்தா நாங்க விழா எடுத்திருப்போம்னாங்க. அவங்களோட பலமே அதுதான். இன்றைக்கும் நீங்க உலகத்துல பாக்குறீங்க, உலகத்தை ஆட்டி படைக்கிற சமூகம் யூத நசாரா சமூகம். நசாராக்களை கூட பின்னால இருந்து கொண்டு இயக்கக்கூடிய சமூகமாக யூத சமூகம் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்க, அவனுக்கு எந்த நாள் நல்ல முடிபடுமோ அந்த நாள் என்ன செஞ்சிருவான்? விழாவாக்கி போட்டுருவான். நம்மட சமூகம் என்ன செய்யுது? உலகத்துக்கு வந்த நாள் தானே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கண்ணை மூடி கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அரே, அவனுக்கு வேலையே பெருநாள் உருவாக்குறதப்பா. யாருக்கு? யூத நசாரா சமூகம். இன்றைய உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற சமூகம் நேஷனல் டே காட்டுவாங்க, இஸ்லாமிக் டே. அவனுக்கு இன்னொரு டேண்டா, எங்களுக்கு இஸ்லாமிக் டே, சிறுவர் டே. யார் உருவாக்குற இதெல்லாம்? யூதர்கள்ட்ட பழக்கம். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எங்களுக்கு அது எப்ப இறங்கிச்சுன்னு தெரியும், நாளும் தெரியும், இடமும் தெரியும். ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? விழா கொண்டாட மாட்டோம். ஏன்? நபிகளார் கொண்டாடல, அவ்வளவுதான். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது 2 பெருநாள். அந்த 2 பெருநாளோடு நாங்கள் நிற்போமே தவிர 3வது ஒரு பெருநாள் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு அடிப்படையை உமர் ரலியல்லாஹு அழகாக காட்டினார்கள் என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட நாளை நினைச்ச நாளை பெருநாள் கொண்டாடுறது யார கலாச்சாரம்? யூதர்களுடைய கலாச்சாரம். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதல் அடிப்படை நீங்க பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி இந்த உலகம் புது வருஷம் கொண்டாடுதா இல்லையா? யார கலாச்சாரம் இது? முஸ்லிம்களோட கலாச்சாரமா? இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா ஹேப்பி நியூ இயர் அனுப்புறாங்க. பாவம். குல் ஆமீன் வான்தும் பிகைர். அரபுல, அதுல வேற அரபு மெசேஜ் அனுப்புறாங்க. புது வருஷத்துக்கு வாழ்த்து சொல்றாங்களாம். அல்லாஹு அக்பர். இந்த குற்றத்தை எல்லாரும் சுமக்க வேண்டி வரும். எனவே புது வருட சம்பந்தமாக அதுக்கு ஒரு கடிதம் எழுது. வாழ்த்து கார்டெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு வாழ்த்து கார்டு கொடுத்தாலும் சரி, அல்லது சிலர் கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன இன்றைக்கு புது வருஷம் இல்லையா, அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்களாம். அதை கொடுத்தாலும் சரி, ஒரு வார்த்தை அளவில் ஹேப்பி நியூ இயர் அப்படி சொன்னாலும் சரி, அது யூத நசாராக்களுக்கு ஒப்பான குற்றத்தை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யூத நசாராக்களை பின்பற்றக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறது. நீங்க மூத்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். புது வருட தினம் கொண்டாடுவது, முஹர்ரம் மாதத்தின் 1வது தினத்தை புது வருடமாக கொண்டாடுவதை மூத்த அறிஞர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சித்து என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? இஸ்லாத்துல இல்லாத ஒன்று என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? புகுத்தி வச்சிருக்கிறீங்க. எனவே முஸ்லீம்கள் அந்த தினத்துல விசேடமா ஒரு கார்டு வாங்கி கொடுக்கிறதோ, அல்லது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறதோ, அல்லது போனுகள் என்ன ஹேப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்புறதோ, குல் ஆமீன் வான்தும் பிகைர் மெசேஜ் அனுப்புறதோ, எல்லாம் என்ன அந்த குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அதை விட பெரிய பாவம் தான் எது? ஜனவரி மாதத்தின் 1வது தினம் கொழும்புல கண்டில எல்லாம் போய் பாருங்க, முஸ்லீம்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு 12 மணிக்கு ஒரு முஸ்லிம் எழுப்பி என்ன செய்கிறான்? வெடில் போட்டு பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகிறான். இதெல்லாம் செய்யலாமா? இன்னொரு சாரார பார்த்தா விடுமுறை, புதிய உடுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. என்னப்பா எங்கட புது வருஷமே, அதுக்கு புது உடுப்பு வாங்கி இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், யாரை பின்பற்றோம்? நம்ம ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறோமா, இஸ்லாத்தை பின்பற்றுறோமா, அல்லது யூத நசாராக்களை பின்பற்றுறோமா? எனவே இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? முஹர்ரம் மாத நிகழ்விலிருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? எந்த கட்டத்திலும் யூத நசாராக்களுக்கு நாங்கள் ஒப்பாகக்கூடாது. எந்த கட்டத்திலும் யூத நசாராக்களுக்கு ஒப்பாகக்கூடாது என்ற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துல தான் படிச்சு தந்தாங்க. எப்படி தெரியுமா? இந்த செய்தியை நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து பார்த்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம ஆஷூரா. முஹர்ரம் மாதத்துல 10வது தினத்துக்கு தான் ஆஷூரான்னு சொல்லுவோம் நம்ம. அந்த நாளையில யூதர்கள் என்ன செய்யறாங்களா? நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? யூதர்கள் என்ன செய்யறாங்க?
முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து போல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மாஹாதா, இது என்ன, இது நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யூதர்கள் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுபிஹிம், அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், இந்த நாளையில தான் மூசா நபியையும் பனு இஸ்ரவேலிய சமூகத்தையும் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்தான். எனவே ஃபஸாமஹு மூசா, மூசா நபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு பிடிச்சாங்க. நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, வ அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவை நேசிக்கிறதுக்கு யார் பொருத்தமானால் நான் தான் என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஃபஸாமஹு, நபிகளாரும் நோன்பு பிடிச்சு போட்டு வ அமர பிஸியாமிஹி, உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க, மற்ற சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளை போட்டாங்க. இது முதல் கட்டம். இது புகாரில முஸ்லிம்ல எல்லாம் பார்க்கலாம், புகாரில 2004வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அடுத்த வருஷம் சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபிகளாட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்க சொல்றீங்க, முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள்ல நோன்பு பிடிக்க சொல்றீங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு யௌமுன் யஸூமுல் யஹூது வன் நஸாரா, அந்த நாளையில யூத நஸாராக்களும் நோன்பு பிடிக்கிறாங்களே. எப்படி சஹாபாக்கள் கவனமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நோன்பு பிடிக்க சொல்லி, சஹாபாக்கள் என்ன தெரியுமா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நோன்பு பிடிக்க சொல்றீங்களே, இதே நாளையில யூதர்களும் நஸாராக்களும் பிடிக்கிறாங்களே, எப்படி நம்ம அவங்களுக்கு நேர்பட்டு பிடிக்கிறது என்று கேட்கும் பொழுது நபிகளார் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபைதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சுன்னல் யௌமத் தாசிஅ, அப்பதான் நபிகளா சொன்னாங்க, அப்படியா, அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருந்தா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், ஆஷூராவுக்கு முன்னால உள்ள நாள் 9வது நாள் தாசுஆவுடைய தினத்தை நாங்க நோன்பு பிடிப்போம். எதுக்கு தெரியுமா, யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு, நசாராக்களுக்கு மாறு செய்வதற்கு. அல்லாஹு அக்பர். எப்படி யூதர்கள் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் நம்ம அந்த நாளையில மட்டும் பிடிக்கிறது இல்ல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா மாறி செய்வதற்காக புடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருஷம் முஹர்ரம் மாதம் வரும்பொழுது மௌத்தா போயிட்டாங்க, அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த வருடம் முஹர்ரம் வாரத்துக்கிடையில மௌத்தா போயிட்டாங்கன்ற செய்தியை சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸாக நம்ம முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆஷூராவுடைய நோன்பை யூதர்கள் நசாராக்கள் பிடிக்கிறார்கள் என்பதற்காக அதற்கு மாறு செய்யும் முகமாக 9வது நாளையும் சேர்த்து பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தாரதாக இருந்தா யூத நசாராக்கள் அறிமுகப்படுத்தின சிறுவர் தினத்தை கொண்டாடலாமா? யூத நசாராக்கள் அறிமுகப்படுத்தின முதியோர் தினத்தை கொண்டாடலாமா? யூத நசாராக்கள் அறிமுகப்படுத்தின மேடே தொழிலாளர் தினத்தை கொண்டாடலாமா? அப்படித்தானே? என்னென்னமோ டே இருக்குது, அல்லாஹ் போதுமானவன். அவங்களை பின்பற்றி தமிழ் மொழி டே, அப்படிதானே? தமிழ் மொழி டே, இஸ்லாமிக் டே, அல்லாஹு அக்பர் கொண்டாடலாமான்னு கேட்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு மாறு செய்தல கவனமா இருந்தாங்களே, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? எனவே முஸ்லிம் சமூகம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்த நிகழ்வை வைத்துத்தான் நபிகளார் யூதர்களுக்கு மாறு செய்வதை ஒரு வணக்கமாக காட்டி தந்தார்கள். ஆனா கவலை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளைக்குரிய அடையாளமாக ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. அதை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல பார்க்க முடியுது. என்ன சொல்லிட்டு போனாங்க? புகாரில 3456வது ஹதீஸ் பாருங்க. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபி அன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் ஸிராஅம் பிஸிராஇன். நபிகளார் சொல்றாங்க, முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். இந்த சொல்லுவோம் தானே, அச்சொட்டா பின்பற்றன்னு சொல்லுவோம் தானே. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்னால வந்த சமூகத்தை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அடிக்க அடி பின்பற்றுவீர்கள். ஹத்தாலவு சலகு ஜுஹரதபின் லதகல்துமூஹு, எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க தெரியுமா? அந்த யூதர்களும் நசாராக்களும் ஓடி 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 போய் உடும்பு வாழக்கூடிய பொந்துக்குள் புகுந்து கொண்டால் நீங்களும் அவர்களை ஃபாலோ பண்ணி போய் என்ன செய்வீங்க?
புகுந்து கொள்வீர்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் என்று யூதர்களையும் நசாராக்களையுமா சொல்லுகின்றீர்கள்? நபிகளார் கேட்டாங்க, ஃபமன், அவர்கள் இல்லாட்டி வேற யார் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமை நாளைக்குரிய அடையாளமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யூதர்களையும் நசாராக்களையும் முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். அடி அடியா பின்பற்றியா, அவங்க ஒரு 8 வச்சா நீங்களும் வைப்பீங்க, அவங்க 2 8 வச்சா நீங்களும் வைப்பீங்க. இந்த அளவுக்கு ஓடோடி போய் ஒரு உடும்புண்ட ஒரு மிருகம் இருக்கு தெரியுமானே, அது வாழ்ற பொந்துளுக்கு போனா நீங்களும் அவங்களை பின்பற்றி புகுந்து கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் இந்த அப்படியே விளங்குதா இல்லையா? இந்த ஹதீஸ் அப்படியே விளங்குதா இல்லையா? அவன் இன்டர்நேஷனல் டேண்டா எங்கடவனுக்கும் இன்டர்நேஷனல் டே, அவன் பேட்டேண்டா எங்கடவனுக்கும் பேட்டே, அவனுக்கு அதுண்டா எங்களுக்கும் இது. அல்லாஹு அக்பர். என்ன தெரியுமா முஸ்லிம்களுக்கு யோசனை? எல்லாம் மாற்று மத ஸ்கூல்லையும் கொண்டாடுறாங்களே, நம்ம மட்டும் எப்படி கொண்டாடாம இருக்கிறது? இதுதான் மானட்டாங்க ரசூலுல்லாஹ். அவன் செய்யறதை செய்வான், நீ தனித்துவத்தை காட்டு, நீ முஸ்லிம் என்பதை காட்டு, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை மீறி போகாத என்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு ஜனவரி முதல் டே நியூ இயர், புது வருஷம் பிறந்து விட்டது. நமக்கு என்ன? ஹிஜ்ரி முஹர்ரம் மாதத்தின் முதல் நாள் புது வருஷம். என்னங்க வித்தியாசம் இருக்குது? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கின்ற ஆசூராவுடைய நோன்பு, அதற்கு முந்தின நாள் பிடிக்கின்ற தாசுவாவுடைய நோன்பு, இந்த 2 நோன்பையும் பிடிப்பதற்கே காரணம் யூத நசாரா சமூகத்துக்கு மாறு செய்வதுதான். பாருங்க ரசூலுல்லாஹ், நீங்க நிறைய ஹதீஸ்கள் படிச்சிருக்கலாம், யூத நசாராக்களுக்கு மாறு செய்யறத ரசூலுல்லாஹ் நிறையவே வலியுறுத்தினாங்க. அப்படித்தானே? இந்த தாடியை பத்தி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். ஏன் தெரியுமா? அதன் மூலம் நெருப்பு வணங்கிகளுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் யூத நசாராக்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிலாட்டியும் பரவாயில்ல, தாடி இருக்காது, தாடி இருக்காது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் நேரடியா யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம், அபூ தாவூதுல 652. சும்மா எந்த அளவுக்கு சொன்னாங்கன்றதுக்கு நான் இந்த செய்தியை சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, காலிபுல் யஹூத, நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஃபைன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம். யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? செருப்பு போட்டுக்கிட்டு சப்பாத்து போட்டுக்கிட்டு தொழ மாட்டாங்க. நீங்க மாறு செய்யுங்க, செருப்பையும் போட்டுக்கிட்டு தொழுங்க, சப்பாத்தையும் போட்டுக்கிட்டு தொழுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படித்தானே? இன்னைக்கு நம்மட சமூகம் செருப்பை போட்டுக்கிட்டு தொழுதா? அல்லாஹு அக்பர். சப்பாத்தை போட்டுக்கிட்டு தொழுதா? அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் யூத நசாராக்கள் அந்த அளவு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரமதானுடைய மாதம் வந்தா சஹர்ல எழுப்பி சாப்பிடுறோம். என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப். எங்களுடைய நோம்புக்கும் யூத நசாராக்களுடைய நோம்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சஹர் செய்வதுதான் என்று சொன்னார்கள், சஹர் சாப்பிடுவதுதான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டால் நிறையவே யூத நசாராக்களுக்கு மாறு செய்வதை நபிகளார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் எந்த கட்டத்திலையும் யூத நசாராக்களுக்கு ஒப்பாக கூடாது. எனவே புது வருடம் கொண்டாடுவதும் சரி, புது வருட வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் சரி, புது வருடத்தை ஞாபகப்படுத்தி நீங்கள் எதை செய்தாலும் சரி, அது யூத நசாராக்களுக்கு ஒப்பான கூட்டத்தில் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு அதை விட்டு ஒதுங்கி வாழுகின்ற ஒரு நிலையை நானும் நீங்களும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.